வணக்கம். 96 தத்துவங்களில் தேவகுணம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மனிதர்களை புரிஞ்சிக்காமல் நம்ம எந்த ஒரு பெரிய வெற்றியும் சாதிக்க முடியாது. வேணும்னா தனிப்பட்ட ஒரு ஓட்டப்பந்தயம்னா நம்ம ஓடி நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். ஒரு தனிப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்னா, என்னை சார்ந்த வெற்றி அப்படின்னா நம்ம செஞ்சு சாதிச்சிடலாம். ஆனால் இந்த சமூகத்தோடு சில சேர்ந்து வாழ்ந்து ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மனிதர்களை நீங்கள் புரிஞ்சுக்காமல் நீங்கள் பெரிய எந்த ஒரு முன்னெடுப்பும் நம்மளால் பண்ண முடியாது. அப்போ மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம தேவர்கள் சித்தர்கள் மனிதர்களை 3 குணமாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று தேவகுணம், ராட்சச குணம், மனித குணம். இப்போ நம்ம தேவகுணத்தை பற்றி பார்க்கலாம். அவங்க ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, தன்னால் முடியும், அதை செய்ய முடியும் அப்படின்னா அந்த வாக்கை கொடுப்பாங்க. நான் இதை செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. ரெண்டாவது, மனசுலேயும் கூட இன்னொருத்தருக்கு இன்னொருத்தரோட வாழ்க்கையோட வெற்றி தோல்வி, அவங்க இப்படி வாழ்கிறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க நல்லா சிறப்பாக இருக்காங்க, அவங்க நிறைய வச்சுருக்காங்க பணம், இன்னொருத்தரோட புகழும் பெருமையும் பேச மாட்டாங்க, பொறாமையும் பட மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வாழ்க்கை உண்டுன்னு இருப்பாங்க. இவங்களோட செயல் அவங்க என்ன வேலையை தொட்டாங்களோ கடைசி வரைக்கும் அது ஒரே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் தொழிலை மாற்றிக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரே தொழில், என்ன தொழில் அவங்க வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்தாங்களோ முதல்ல கடைசி வரைக்கும் அதே தொழில் தான் பண்ணுவாங்க. எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க. நீங்கள் போய் அவங்ககிட்ட ஏதாவது வம்பு வழக்கு இழுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஏன்னா அந்த என்ன காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம், அந்த பிரச்சனை வராமல் என்ன செய்யணுமோ அப்படியே ஒரு முடிவைத்தான் அவங்க எடுப்பாங்க. இன்னொருத்தரை புறம் தூண்டி விட மாட்டாங்க. நீ போய் அவனை அடிச்சிரு, நீ அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வா, அவங்ககிட்ட சும்மா கடங்கையில் கொடுக்குறானா இல்லையா, இந்த மாதிரி புற வினைகளை எல்லாம் தூண்டி விட மாட்டாங்க. நல்ல விஷயங்களை அற்புதமாக அழகாக உணர்ந்து புரிஞ்சுக்குவாங்க அவங்க. இந்த மாதிரி தன்மைகள்லாம் அவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். தன்னோட இடத்த விட்டு எக்காந்து கொண்டு இன்னொரு இடத்துல போய் நம்ம கோல் வச்சு பெருசாக வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்லாம் அவங்களுக்குலாம் இருக்காது. இங்கேருந்து போய் மும்பையில் போய் சம்பாதிக்கணும், இங்கேருந்து போய் அந்த இடத்துக்கு போனால் நம்ம சம்பாரிச்சிடலாம், இங்கே போனால் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற இடம் விட்டு போகும் மனப்பான்மை அவங்களுக்கு வராது. அடுத்து பூர்வீகம், இந்த ஆன்மீகம், அவங்க எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மதம் சார்ந்த ஆன்மீகத்தை விட்டு அதே நெறியிலேயே தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற மதத்தை விமர்சனம் பண்ண மாட்டாங்க, இன்னொருத்தரை விமர்சனம் பண்ணியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒழுக்கம்னா அந்த கரெக்டாக இப்படி தான் ஒழுக்கம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சின்சியர் அதான் அந்த ஒழுக்கத்தை அவங்கக்கிட்ட நம்ம பழகும்போதே அழகாக தெரிஞ்சுக்கலாம். வர்றோம்னா வருவாங்க, வரலைன்னா வரமாட்டாங்க, சொல்லிடுவாங்க. எதில் நீங்கள் தேவையற்ற ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க கூப்பிட்டாங்க கூட அவங்க வருவாங்களான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பிறந்த நாள் நீங்கள் வாங்க அப்படின்னா முக்கியத்துவம் இருக்கா, அதுக்கு நம்ம போகணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு எடுத்துகிட்டு இல்லை அப்படிங்கிறத அதை தவிர்த்துடுவாங்க. ரொம்ப தேவகுணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மனிதர்கள். அவங்க உயர்ந்த அதிகாரத்தில் இருக்க மாட்டாங்க, அதிகாரத்தை விரும்ப மாட்டாங்க பெருசாக. அவங்க உண்டு, வேலை உண்டு, சிவனேன்னு அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட தேவகுணம் படைத்தவர்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி அவங்கள புரிஞ்சுக்கிட்டால் அவங்ககிட்ட இருந்து நிறையா விஷயம் கற்றுக்கலாம். அதாவது சயின்டிஸ்ட்டு, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பொது சேவை, அரசியலற்ற பொது சேவை செய்யக்கூடியவங்க, சோசியல் சர்வீஸு, அதுதான் அந்த மாதிரி விஷயம். அதாவது
பிரச்சனை இல்லாத வாழ்க்கை முறையை வந்து தேர்ந்தெடுத்து பயணம் பண்ணுவாங்க. பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி நிற்பாங்க எப்பயுமே. தேவகுணம் படைத்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இவங்கள புரிஞ்சுக்குங்க, அவங்கள ஃபாலோ பண்ணலாம், அவங்களோட இணைஞ்சு அவங்ககிட்ட அறிவுரையெல்லாம் கேட்கலாம், தவறு கிடையாது. நன்றி.